இன்று மொழி தினமாகும். தமிழ் மொழி உலக மொழிகளில் மூத்த மொழியாய் முத்தாய்ப்பாய் அமர்ந்துள்ளது எங்கள் தாய்மொழி தமிழ். உலக மொழிகள் பலவற்றுக்கு எழுத்து, சொல், யாப்பு, அணி ஆகியன உண்டு. ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டுமே பொருளிலக்கணம் உண்டு. ஆகையால் தான் தமிழை 5 இலக்கணம் என்கின்றனர். மேலும் அகத்திணை 7ம் புறத்திணை 7ம் பகுத்து தந்தது தமிழ். அக்கால மக்களின் வீர வாழ்க்கைக்கும் கொடைக்கும் சான்றாவது 8 தொகையும் 10 பாட்டு நூல்களுமே. பல நூற்றுக்கணக்கான அறநூல்களை கொண்ட ஒரே மொழி தமிழ். திருக்குறள் போன்றதொரு ஆழமான அறநூல் வேறொன்றும் இல்லை. இத்தகைய சிறப்பு மிகு தாய்மொழி தமிழை பாடாத இலக்கியங்களே இல்லை. பின்கலந்தையில் இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்றும், கம்பராமாயணத்தில் என்று முளதென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்றும், எத்திக்கினும் மேலுலகும் புகழ் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலாள் என்றும் புகழ்கின்றது. தமிழ் விடுதூது இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன் என்று உரைக்கின்றது. எங்கள் முண்டாசு கவி பாரதி தமிழை பாடும்போது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும், தேமதுரத்தி தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றும் பாடுகின்றான். அது மட்டுமன்றி தமிழை வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மலர்ந்ததனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே என வாழ்த்துகின்றான். பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேரென்று வாயாரப் புகழ்கின்றான். மேலும் திங்களோடு செல்லும் பெருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என அழகாக பாடுகின்றார். ஓங்களிடை வந்துயர்ந்த தொழ விளங்கி எங்கொழியே நீர் ஞாலத்து இருள்கடியும் மாங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தன்னேரிலா தமிழ் என்று தண்டியலங்கார உரை மேற்கோள் கூறுகின்றது. 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துவோம் என்கின்றார். வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என பெருஞ்சித்தனார் பாடுகின்றார். இயல்பாக தோன்றிய இயன்மொழிகளில் நாம் தமிழ் மொழிக்கு 16 பண்புகள் உள்ளன என்கின்றார் பாவாணர். அவையாவென தொன்மை, முன்மை, எளிமை, ஓன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்பனவாகும். இற்றைவரை செந்தமிழ் மொழியாகிய தமிழ் தன் நிலைமை கெடாது பழமை பேணி புதுமை புனைந்து களி பெரு மகிழ்ச்சியுடன் உலாவி வருகிறது. என்றும் நாம் தமிழை போற்றுவோம், தமிழ் பேசுவோம், தமிழை வாழ வைப்போம். நன்றி.